எங்க ஓடிட்டு இருக்க? இந்த தட்டப்படி எந்த கேள்வியும் கேட்டுட்டு இருக்க கூடாது. இந்த தட்டை பிடிச்சுக்க. வா, வந்து வண்டியில ஏறு. வண்டியில ஏறுமா? எங்க போயிருந்த? டேய் அறிவு கெட்டவனே, இவ கையில என்ன வச்சிருக்கா? இந்த பூஜை தட்டை எடுத்துட்டு எங்க போவாங்க? கோயிலுக்கு தானே போவாங்க. இது கூட தெரியாதா உனக்கு? கோயிலுக்கு தான் போயிட்டு வந்திருக்கா. நீ என்னடா கேள்வி மேல கேள்வி கேட்கிற? அவன் கேள்வி கேட்க தானே செய்வான். இவனுக்கு அவங்க அப்பா அம்மா மேல நம்பிக்கை எங்க இருக்கு? என்ன சொன்ன? கொளுத்துவியா? எங்க கொளுத்து பார்க்கலாம். அப்பா அம்மா செத்ததுக்கு அப்புறம் தான் புள்ள கொல்லி போடுவான். நீ உயிரோட இருக்கும் போதே எங்களை கொளுத்துரு, கொளுத்துரு. உங்க 2 பேருக்கு நான் எத்தனை முறை கால் பண்ணேன்? ஏன் யாரும் போன் எடுக்கல? போக முடியும். மல்லிகா இல்லையா? அப்படின்னா அவங்க எந்த நேரத்துல வேணாலும் என் வீட்டுக்கு வந்து எங்களை அவமானப்படுத்துவாங்க. கடவுளே, இப்ப என்ன பண்றது? என்னங்க? இல்ல, நான் அப்படி நடக்க விட மாட்டேன். அக்கா சௌமியோட ரூம் பக்கமா போறாங்க. காலங்கத்தால அப்படி என்ன விஷயமா இருக்கும்? என்ன நடந்துட்டு இருக்கு? கண்டிப்பா ஏதாவது ரகசியமா இருக்கும். எந்திரி, எந்திரி. எங்க எல்லாருடைய தூக்கத்தை கெடுத்துட்டு நீ இங்க நிம்மதியா தூங்கிட்டு இருக்கியா? என்ன என்ன ஆச்சு அத்தை? என்னங்க அது சரி, நல்ல நிம்மதியா தூங்கிட்டு இருக்கீங்களா? உங்களுக்கு எதை பத்தியும் கவலையே இல்ல. எல்லா கவலையும் நான் ஒருத்தியா பட வேண்டியதா இருக்கு. உங்களதான் எழுந்துருங்க. எங்க கொஞ்சம் சீக்கிரமா எழுந்துருங்களேன். எதுக்கு நீ இப்படி தொந்தரவு பண்ணிட்டு இருக்க? சரி, நீ போய் எனக்கு ஒரு டீ கொண்டு வா. அது சரி, இப்ப உங்களுக்கு டீ ரொம்ப முக்கியம். நீங்க ஒரு நாளாவது பொண்டாட்டிய பத்தி கொஞ்சமாவது யோசிச்சிருப்பீங்களா? அத பத்திலாம் உங்களுக்கு தேவையே இல்லல. சரி, நான் தெரியாம தான் கேக்குறேன். என்ன பத்தி? போதும், உட்காருமா தாயே. இப்ப சொல்லு, நீ எதுக்கு கத்திட்டு இருக்க? உன்னோட ப்ராப்ளம் என்ன? என்னங்க, நான் இப்பதான் அக்கா சௌமியா ரூம் பக்கமா போறத பாத்துட்டு வரேன். அக்கா ரொம்ப கோவமா இருந்தாங்க. எனக்கு எனக்கு ஒண்ணுமே புரியலங்க. அக்கா கோவமா இருந்தாங்க. இங்க பாருங்க, சுமதி உங்க பொண்ணு. அவரை நீங்க அப்படி பார்க்கும்போது எப்படி இருக்கும்னு எனக்கு நல்லா தெரியும். உங்க வழியை என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா இதெல்லாம் நீங்க கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். என்னோட குடும்ப சூழ்நிலை, சௌமியாவோட பிரஷர் வேற. ஆனா நீங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை? இந்த கல்யாணத்தை நீங்க தடுத்துருக்கலாம்ல. என்னால முடிஞ்ச இந்த கல்யாணத்தை நான் நடக்காம தடுத்துருப்பேன். எவ்வளவு நல்ல சம்பந்தம் கிடைச்சது, எல்லாமே கெட்டு போச்சு, எல்லாமே கெட்டு போச்சு. இங்க பாருங்க மாமா, சுமதி சந்தோஷமா இருக்கணும் தான் நானும் ஆசைப்படுறேன். இது எப்ப நடக்கணும் தெரியுமா? என்கிட்ட இருந்தோ இந்த வீட்டுல இருந்து தள்ளி இருந்தாதான் நடக்கும். அதுக்கு அவ தயாரா இல்ல. நான் சொல்றேன், அவளுக்கு புரிய வைக்கிறேன். நிச்சயமா அவ புரிஞ்சுப்பா. புரிஞ்சுக்கிட்டா சந்தோஷம் தானே? உங்களுக்கு தெரியுமா அருண், சின்ன வயசுல இருந்தே கேரம் என்னோட டைம் பாஸ் கேம். நான் எப்ப மூட் அவுட்டா இருந்தாலும் கேரம் தான் விளையாடுவேன். அதான் சொல்லுவாங்களே, கேரம் விளையாடினா மூட் சரியாயிடும். இப்போதைக்கு மூட விட்டு தள்ள, கேம் விளையாடு, இல்லைன்னா தோத்து போயிடுவேன். இந்த குயினை எப்படி கவர் பண்றது? குயின் என்னோடது. அவளை நான் மட்டும்தான் கவர் பண்ணுவேன். பாத்தியா, சொன்னல, குயின் என்னோடது. அவளை நான் மட்டும்தான் கவர் பண்ணுவேன்.
என்னாச்சு? ஏதாச்சும் தேடுறீங்களா நீங்க? நான் தான் சொல்றேன்ல, அக்கா இப்படிதான் பேசுவாங்க. இல்ல 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 சௌமியா எப்படி பேசுவான்னு நான் பேசி காட்டுறேன் பாரு. என்னங்க நீங்க சாப்பாடு சாப்பிட்டீங்களாங்க? என்னங்க நீங்க ப்ளீஸ் சாப்பாடு சாப்பிடுங்க, இல்லைன்னா உங்களுக்கு தலை வலிக்குங்க. நடுராத்திரில எழுப்பி இவ்வளவு கேள்வியும் கேட்பா. அது மட்டும் இல்ல, என்னங்க என்னங்க நீங்க தூங்கிட்டீங்களாங்க? இல்ல நான் தூங்குன மாதிரி ஆக்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்படியாங்க? அப்படின்னா நீங்க என்ன கிண்டல் பண்றீங்களா? போங்க, நான் உங்க 2 பேர்கிட்டயும் பேச மாட்டேன். ஓகேங்க. ஆனா அக்கா நீங்க இப்படிதான் பேசுவீங்கல்ல? பிரமாதம் பிரமாதம், ரொம்ப பிரமாதம். 3 பேரும் உட்காந்து அரட்டை அடிச்சிட்டு இருக்கீங்களோ? சித்தி அடுப்புல ஏதாவது இருக்கா பாருங்க. ஏதோ தீர வாசனை வருது. அதெல்லாம் இருக்கட்டும், இன்னைக்கு சமையல் எதுவும் செய்ய போறது இல்லையா? சௌமியா, அக்கா உன்னதானே புலாவ் செய்ய சொன்னாங்க. இல்ல நானே புலாவ் செஞ்சிருப்பேன். ஆனா அக்கா என்ன சொன்னாங்கன்னா நீ செஞ்சா. சரி சித்தி, போலாமா? வேலையை முடிச்சிட்டு அப்புறம் கூட வந்து அரட்டை அடிச்சுக்கோ. சௌமியா உன்னை இங்க இருந்து அனுப்புறதுக்கு எனக்கு கொஞ்சம் கூட மனசே இல்ல. ஆனா புலாவை நீ செஞ்சா மட்டும்தான் நான் சாப்பிடுவேன். அதனால போய் சமைச்சு வை. சரி. கொஞ்ச நேரத்துக்கு அந்த திருநங்க தூரமா போனதும் அருண் சுமதி எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்கல்ல. ஒரு குழந்தை உண்டானா மகேந்திரனும் அமைதியாயிடுவாரு. ஆனா எப்ப சௌமியா இவங்க கிட்ட இருந்து தூரமா போறாளோ அப்பதான் அது நடக்கும். இவங்க 2 பேரும் நெருக்கமாவாங்க. கொஞ்ச நாளைக்காவது சௌமியாவை பிரிச்சாகணும். அப்பதான் அருண் சுமதி கிட்ட நெருக்கமாவான். எல்லாமே சரியாயிடும். சௌமியா இந்த மாதிரி நேரத்துல நல்லா ஸ்வீட்டா சாப்பிடணும்னு தோணலையா? சரி வா ஐஸ்கிரீம் சாப்பிடலாம். ஐஸ்கிரீம் கொடுங்க. இந்தா. சமயம் உனக்கு தெரியுமா? 2 பேரும் சேர்ந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டா அன்பு அதிகரிக்கும். அப்புறம் ஒருத்தர் என்கிட்ட சொல்லிருக்காங்க, 2 பேரும் ஒன்னா சேர்ந்து நடந்துகிட்டே ஐஸ்கிரீம் சாப்பிட்டாங்கன்னா அந்த உறவு நீடிக்குமா? இதை யார் உங்ககிட்ட சொன்னாங்க? வேற யார் சொல்லிட்டு போறாங்க? இந்த மலை, இந்த நதி, அப்புறம் அந்த மரம். சரிங்க, நீங்க சொல்லிருந்தா நான் ஒத்துக்கிறேன். பரவாயில்ல, நான் சொல்ற இதையாவது ஒத்துக்கிட்டியே. கண்ணா, நாங்க எல்லாரும் உன்னோட அத்தையை அனுப்பி பெரிய தப்பு பண்ணிட்டோம் நினைக்கிறேன். சரி, உன்னோட அத்தை திரும்பி வர வரைக்கும் நீ ஒரு வேலை பண்ணலாம்ல? சரியா? இந்த பாலை என் கையால குடி. நான் உன் அத்தையோட தங்கச்சி தானே, குடிக்கிறியா? நீங்க எதுக்கு இங்க இருக்கீங்க? இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உங்க வீட்டுக்கு போங்க, என்ன விட்டுடுங்க. நீங்க போயிட்டு அத்தையை அனுப்பி வைங்க. சிண்டு, இந்த வீடு இவளுக்கும் சொந்தம். இவங்க யார் தெரியுமா? இவங்க தான் உன்னுடைய அத்தை. போதும், நீங்க ரொம்ப அதிகமாவே பண்ணிட்டீங்க. இங்க பாருமா, இனிமே நீ ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்ல இருக்க கூடாது. நீ எத்தனை நாள் இருக்கணும்னு நினைச்சு வந்தியோ, நீ இருக்கிற நாள் வரைக்கும் உன் பாட்டியோட இரு. பாட்டி ப்ளீஸ், நான் சொல்றத கேளு. வேண்டாம், நீ இனிமே என்ன சொன்னாலும் நான் கேட்கிற மாதிரி இல்ல. இவங்க கிட்ட போய் அன்பை எதிர்பார்க்கறியா? இவங்க 2 பேரும் உன் அன்புக்கு தகுதி இல்லாதவங்க. அத்தை, நல்ல முடிவு எடுத்திருக்கீங்க. ரொம்ப நல்ல முடிவு எடுத்திருக்கீங்க. டேட்டா எடுத்தாலும் ரொம்ப நல்ல முடிவு. இவ்வளவு எங்கேயாவது கூட்டிட்டு போங்க. ரொம்ப நல்லது. வாடா செல்லம், போலாம். வாமா, சொன்னா கேளு.
சந்தோஷமா இரு, சிரிச்சுக்கிட்டே இரு. நீ திரும்பி வரும்போது சந்தோஷமான செய்தி தான் கொண்டு வரணும் என்ன?